பிரைஸ் தி லார்ட். இளம் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, கடுமையான முயற்சிகள் எடுத்தும் எதிர்பார்த்த பலன் இல்லாத தேவையுள்ள ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. கிரேஸ் என்ற சகோதரி வழிபாட்டு தலத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கடவுளை சந்திப்பதை பார்த்திருக்கிறாள். கைகள் உயர்த்தப்பட்டு கண்கள் மூடப்பட்டு ஏதோ உண்மையான மற்றும் மறுக்க முடியாத ஒன்று அந்த அறையில் நிகழ்வதை அவள் கண்டிருக்கிறாள். அவளுக்கு ஏசாயா 53:5 தெரியும். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. அவளுக்கு 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மரத்தின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்பதும் தெரியும். அந்த வசனங்களை அவள் பெண்கள் பைபிள் படிப்பில் போதித்திருக்கிறாள். நோய்வாய்ப்பட்ட அந்நியர்களுக்காக அவள் ஜெபித்திருக்கிறாள். அவர்களில் சிலர் குணமடைவதையும் பார்த்திருக்கிறாள். பின் அவளுடைய 8 வயது மகனுக்கு ஒரு தீவிரமான நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அவள் விளக்க முடியாத, எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. ஆயிரக்கணக்கானவர்களை கடவுளின் பிரசனத்திற்குள் வழிநடத்திய அந்த பெண்ணால் அவளாகவே அங்கு செல்ல முடியவில்லை. அவள் முயற்சிப்பதை நிறுத்தியதால் அல்ல, அவள் முன்பை விட அதிகமாக முயற்சி செய்தாள். அவள் நீண்ட நேரம் ஜெபித்தாள், அவள் உபவாசம் இருந்தாள், அவள் நம்பிய ஒவ்வொரு போதகரையும் அழைத்தாள். ஆனால் அந்த மருத்துவமனை அறையின் அமைதியில் இயந்திரங்கள் பீப் ஒலியை எழுப்ப, அவள் மகன் உறங்கிக் கொண்டிருக்க, அவளுடைய செயல்பாட்டிற்கு வேறு எதுவும் தேவைப்படாத நிலையில் அவள் எனக்கு முன்னால் அமர்ந்து நான் மறக்க முடியாத ஒன்றை சொன்னாள். அவள் சொன்னாள், நான் 19 ஆண்டுகளாக ஆராதனையை வழிநடத்தியிருக்கிறேன். தேவனை சந்திக்க நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நான் உதவி இருக்கிறேன். அப்படி இருக்க இந்த அறையில் இப்போதே என்னால் அவரை ஏன் உணர முடியவில்லை? அவள் கேட்ட கேள்வி எளிமையானதல்ல என்பதால் நான் அவளுக்கு விரைவான பதிலை சொல்லவில்லை. அது நேர்மையின் நெருக்கடி அல்ல. கிரேஸ் நான் சந்தித்த மிக நேர்மையான விசுவாசிகளில் ஒருவர். இங்கே பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அது அறிவின்படி நெருக்கடி அல்ல. நான் அமர்ந்திருந்த பெரும்பாலான மக்களை விட அவளுக்கு அவளுடைய சத்திய வசனங்கள் நன்றாக தெரியும். அது விசுவாசத்தின் நெருக்கடியும் அல்ல. அவள் எந்த சாக்கும் சொல்லாமல் 19 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். கிரேஸ் அனுபவித்துக் கொண்டிருந்தது வெளிப்படையான அவநம்பிக்கையை விட அமைதியான மற்றும் ஆபத்தான ஒன்று. கோடிக்கணக்கான உண்மையான, நேர்மையான, கடின உழைப்பாளிகளான விசுவாசிகள் இப்போதே அதே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான உண்மையான, நேர்மையான, கடின உழைப்பாளிகளான தேவனின் பிள்ளைகள் இப்போதே அதே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மோசமான கிறிஸ்தவர்கள் என்பதாலோ, அர்ப்பணிப்பு அல்லது பக்தி இல்லாததாலோ அல்ல. ஆனால் அவர்களுக்கு அன்றாட பயிற்சியை கொடுக்காமல் சட்டப்பூர்வமான உண்மையை பிரசங்கித்ததனால் அவர்களுக்கு இது நடந்தது. 1 கொரிந்தியர் 3:16 தெரியும் என்ன என்று. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் தெரியாதா? அவர்கள் 100 முறை ஆமென் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் புயல் தாக்கும் போதும், பூமி அவர்களுக்கு கீழே அதிரும் போதும் அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை பார்த்து அதே பலவீனத்தையும், அதே பயத்தையும், அதே முடக்கத்தையும் பார்க்கிறார்கள். பிரபஞ்சத்தை படைத்தவரை தங்கள் ஆவிக்குள் வைத்திருக்கும் ஒருவருக்கு அந்த முடக்கம் இருக்கக்கூடாது. அதனால் யாரும் உண்மையாக பதிலளிக்க விரும்பாத அந்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். ரோமர் 8:11 கூறுவது போல, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். If the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ Jesus from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you.
இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பிய அதே பரிசுத்த ஆவி எனக்குள் வாழ்கிறார் என்றால் நான் ஏன் இன்னும் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பிய அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாழ்கிறார் என்றால் நான் ஏன் இன்னும் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன்? அதுதான் உண்மையான கேள்வி. உண்மையான பதில் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது ஊக்கமளிக்கும் பதில் அல்ல. இது ஆழமாக தோன்றி உங்களை நீங்கள் தொடங்கிய இடத்திலேயே விட்டுவிடும் இறையியல் திசை திருப்புதல்கள் அல்ல. இது ஒரு உண்மையான பதில். இது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதை மட்டுமல்ல, இந்த வாரம் முதல் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதையும் மாற்றும். இந்த பதில் தேவாலயத்தில் பெரும்பாலானவர்களுக்கு இதுவரை கற்பிக்கப்படாத ஒரு வித்தியாசத்துடன் தொடங்குகிறது. உண்மையான ஜெபம் என்பது விருப்பமில்லாத கடவுளிடம் சமர்ப்பிக்கப்படும் மனு அல்ல. உண்மையான ஜெபம் என்பது விருப்பமில்லாத தேவனிடம் சமர்ப்பிக்கப்படும் மனு அல்ல. உண்மையான ஜெபம் என்பது ஐக்கியம், தனக்குள்ளே வசிக்கும் பிதாவுடன் உணர்வு பூர்வமான திட்டமிட்ட தினசரி ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ளாத ஒரு விசுவாசி அனைத்தும் ஏற்கனவே அங்கேயே இருந்தாலும் எதையும் பெறாமல் இருக்கிறான். இந்த ஐக்கியத்தை பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ளாத ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன், அனைவருமே ஏற்கனவே அங்கேயே அவர்களுக்குள்ளவே அது இருந்தாலும் எதையும் பெறாமல் இருக்கிறார்கள். கடைசி வரியை மீண்டும் படியுங்கள். அனைத்தும் அங்கேயே இருந்தாலும் எதையும் பெறாமல் இருக்கின்றார்கள். இது தேவனின் விருப்பத்தை பற்றிய அறிக்கை அல்ல. இது உங்கள் நேர்மை அல்லது உங்கள் ரட்சிப்பு அல்லது பரலோகத்திற்கு முன்னால் உங்கள் நிலை பற்றிய அறிக்கையும் அல்ல. இது பெரும்பாலான விசுவாசிகளுக்கு கற்பிக்கப்படாத ஒரு பயிற்சியை பற்றிய அறிக்கை. அவர்களின் இருப்பின் ஆழமான பகுதியில் ஏற்கனவே நிரந்தரமாக குடியிருக்கும் அந்த ஒருவரை நோக்கி தினசரி உள்ளே திரும்புவதே அந்த பயிற்சி. இந்த போதனையில் நாங்கள் உங்களுக்கு காட்டப்போகும் அனைத்தும் அந்த ஒரே வார்த்தையிலிருந்து உருவாகின்றன. ஏனென்றால் பெரும்பாலான விசுவாசிகளிடம் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முதன்மையாக நீங்கள் என்ன அறிவீர்கள், நீங்கள் என்ன ஒப்புக்கொள்கிறீர்கள், நீங்கள் எத்தனை ஆராதனைகளில் கலந்து கொள்கிறீர்கள், அல்லது எத்தனை அத்தியாயங்களை படிக்கிறீர்கள், அல்லது தேவனுடன் எத்தனை ஆண்டுகள் நடக்கிறீர்கள் என்பதை பற்றியது என்று. இவை அனைத்திற்கும் அவற்றின் இடம் உண்டு. வைக்கப்பட்ட வல்லமைக்கும் டெபாசிட்டட் பவர், விடுவிக்கப்பட்ட வல்லமைக்கும் ரிலீஸ்டு பவர் இடையே நடைமுறைப்படுத்த இணைப்பு, பிராக்டிஸ்ட் கனெக்ஷன் ஒன்று இருப்பதை அவர் கண்டார். இந்த இணைப்பு இல்லாமல் நீங்கள் எவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது எவ்வளவு வசனங்களை மேற்கோள் காட்டினாலும் எதுவும் பாய்வதில்லை. மின்னோட்டம் அங்கே இருக்கிறது. வல்லமை உண்மையானது, ஆனால் சுவிட்ச் செய்யப்படவில்லை. மின்னோட்டம் அங்கே இருக்கிறது, வல்லமையும் உண்மையானதுதான், ஆனால் சுவிட்ச் ஆன் செய்யப்படவில்லை. எனவே நான் உங்களுக்கு உண்மையான பதிலை தருகிறேன். நவீன தேவாலயத்தை அமைதியாக முடக்கிவிட்ட ஒரு அபாயகரமான தவறான புரிதலில் அந்த பதில் உள்ளது. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதையும் பரிசுத்த ஆவியுடன் ஐக்கியப்படுவதையும் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். அவை இரண்டும் ஒன்றல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பது உங்கள் மீட்பின் சட்டப்பூர்வமான உண்மை. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த நொடியில் இயேசுவை ஆண்டவர் என்று ஒப்புக்கொண்டு தேவன் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்த அந்த நொடியில் பரிசுத்த ஆவி உங்கள் மறு சீரமைக்கப்பட்ட மனித ஆவிக்குள் நிரந்தரமாக குடியிருக்க தொடங்கினார். அது தீர்மானிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியாது. எந்த தோல்வியும் அதை திருப்ப முடியாது. எந்த முரண்பாடும் அதை நீக்க முடியாது. எந்த வறண்ட காலமும் அதை காலி செய்யாது. ஆனால் அவரை பெற்றிருப்பதும் அவருடைய வல்லமையை செயல்படுத்துவதும் முற்றிலும் ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள். ஆனால் அவரை உங்களுக்குள் பெற்றிருப்பதும் அவருடைய வல்லமையை செயல்படுத்துவதும் முற்றிலும் ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள். சமாதானத்தின் தேவனே உங்களை முழுமையாக பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரம் முழுதும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த வரிசையில் 3 பகுதிகள் உள்ளன. ஆவி முதன்மையானது, ஆத்துமா 2வது, சரீரம் 3வது. நீங்கள் ஒரு ஆவி, உங்களுக்கு ஆத்துமா, அதாவது மனம், விருப்பம் மற்றும் உணர்வுகள் உள்ளது.
நீங்கள் ஒரு சரீரத்தில் வசிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆவி, உங்களுக்கு ஆத்துமா, அதாவது மனம், விருப்பம் மற்றும் உணர்வுகள் உள்ளது. நீங்கள் ஒரு சரீரத்தில் வசிக்கிறீர்கள். இவை ஒன்றோடு ஒன்று மாறக்கூடக்கூடியவை அல்ல. இவை 3 தனித்துவமான உண்மைகள். அவற்றின் வரிசை மிக முக்கியமானது. இதில் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மனிதன் உள்ளிருந்து வெளியுற வாழவே கடவுள் அவனை படைத்தார். மனிதன் உள்ளுக்குள் இருந்து வெளியுற வாழவே கடவுள் அவனை படைத்தார் என்று அவர் சொல்லுகிறார். கடவுளுடனான நிலையான ஐக்கியத்தில் இருக்கும் ஆவி ஆத்துமாவை ஆள வடிவமைக்கப்பட்டது. தேவனுடனான நிலையான ஐக்கியத்தில் இருக்கும் ஆவி ஆத்துமாவை ஆள வடிவமைக்கப்பட்டது. ஆத்துமா சரீரத்தை ஆள வடிவமைக்கப்பட்டது. ஆவி வழி நடத்துகிறது, ஆத்துமா பின்பற்றுகிறது, சரீரம் கீழ்ப்படுகிறது. இதுவே அசல் வடிவமைப்பு. ஆனால் ஆதாமுக்கு பாவம் செய்த போது அந்த முழு வரிசையும் சிதைந்து விட்டது. ஆவிக்குரிய மரணம் மனித ஆவிக்குள் நுழைந்தது. திடீரென்று மனிதன் தன் இருப்பின் ஆழமான நிலையில் தேவனிடமிருந்து துண்டிக்கப்பட்டான். வழி நடத்த வடிவமைக்கப்பட்ட அவனது ஆவி மௌனமானது. ஆவி மௌனமானதால் ஐம்புலன்கள் ஆதிக்கம் செலுத்தின. ஆவி மௌனமானதால் மனிதனுடைய ஐம்புலன்கள், ஆதாமுடைய ஐம்புலன்கள் ஆதிக்கம் செலுத்தின. அந்த தருணத்திலிருந்து மனிதன் வெளியிலிருந்து உள்ளுற வாழத் தொடங்கினான். வெளியிலிருந்து உள்ளுற வாழத் தொடங்கினான். அவன் எதை பார்க்கிறானோ, கேட்கிறானோ, சுவைக்கிறானோ, தொடுகிறானோ, உணர்கிறானோ, அதுவே அவன் யதார்த்தத்தை பற்றிய முதன்மை தகவலாக மாறியது. அவனது ஆவி மௌனமானதால் அவனது உணர்வுகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வினை புரிய தொடங்கின. அவனது ஆவி மௌனமானதால் அவனது உணர்வுகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வினை புரிய செயல்பட தொடங்கின. இதுவே பவுல் விவரிக்கும் இயற்கை மனிதனின் நிலை. தேவனின் ஆவிக்குரிய காரியங்களை அவனால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்கு தகவல் இல்லை என்பது காரணம் அல்ல. மாறாக ரிசீவர் ஆஃப்லைனில் இருப்பதே காரணம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றும் நற்செய்தி இதோ. நீங்கள் மறுபடியும் பிறந்த போது அந்த வரிசை மீட்டெடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:17. Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old has passed away. Behold, the new has come. ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒழிந்தன, இதோ எல்லாம் புதியனவாயின. அல்லேலூயா. மறுசீரமைக்கப்பட்ட ஆவி பழைய ஆவியின் பழுது பார்க்கப்பட்ட பதிப்பு அல்ல. இது முற்றிலும் புதியது. அது தேவனின் ஜீவனாலும் தன்மையாலும் உயிர்ப்பிக்கப்பட்டது. 1 பேதுரு 1:23. Since you have been born again, not of perishable seed, but of imperishable, through the living and abiding word of God. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பரிசுத்த ஆவி அதற்குள் நிரந்தரமாக குடியிருக்கிறார். இப்போதே இந்த தருணத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்கள் ஆவிக்குள் உள்ளன. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார், அதற்குள் நிறைத்திருக்கிறார். இப்போதே இந்த தருணத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்கள் ஆவிக்குள் உள்ளன. ஞானம், பலம், சுகம், வாழ்வாதாரம், புரிதலுக்கு மேலான சமாதானம், தைரியம் என அனைத்தும் அங்கே உள்ளன. 2 கொரிந்தியர் 5:7. For we walk by faith, not by sight. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். எதை நாம் நம்புகிறோமோ அதன்படி வாழ்கிறோம். நாம் எதை பார்க்கிறோமோ அதன்படி வாழவில்லை என்று இன்னொரு வேதாகமும் சொல்லுகிறது. நாம் நடக்க வேண்டியது விசுவாசத்தினாலே அல்ல, பார்வையினாலே அல்ல. நாம் நடக்க வேண்டியது விசுவாசத்தினாலே.
விசுவாசத்தினாலேயே, பார்வையினாலே அல்ல. விசுவாசம் ஆவியின் மொழி. பார்வை, உணர்தல், அறிவு ஆகியவை சரீரத்தின் மொழி. விசுவாசத்தில் நடக்க கற்றுக்கொள்ளாத ஒரு விசுவாசி தான் பார்க்கக்கூடிய மற்றும் உணரக்கூடியவற்றால் இன்னும் ஆளப்படுகிறான். ஒரு விசுவாசியை அழிக்கும் அதே நெருக்கடி மற்றொரு விசுவாசியை தொடுவதில்லை. ஒருவருக்கு அதிக விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தமல்ல. மாறாக ஒருவர் மறைந்திருக்கும் மனிதனை அணுக கற்றுக்கொண்டார். 1 யோவான் 4:4. You, dear children, are from God and have overcome them, because the one who is in you is greater than the one who is in the world. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவராயிருக்கிறார். அவர் உங்களை சுற்றி இல்லை, கோட்பாட்டில் மட்டுமில்லை, இந்த நொடியில் உங்களுக்குள் இருக்கிறார். கொலோசியர் 1:13 இவ்விதமாக கூறுகிறது. அவர் நம்மை இருளின் வல்லமையிலிருந்து விடுவித்து தம்முடைய குமாரனின் ராஜ்யத்திற்குள் மாற்றியிருக்கிறார். மீட்பு முடிந்து விட்டது. நீங்கள் மறுபடியும் பிறந்த தருணத்திலேயே அந்த இடமாற்றம் நிகழ்ந்து விட்டது. எபேசியர் 3:20. Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நம்மில் கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அந்த வல்லமை விண்ணிலிருந்து அனுப்பப்படும் வல்லமை அல்ல, அது உங்களுக்குள் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கும் வல்லமை. அந்த வல்லமை தானாக செயல்படுவதில்லை, அது ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் இடையிலான ஒரு நிபந்தனையின்படி செயல்படுகிறது. ஆவி வேதத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், ஆத்துமா புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த இணைப்பை தடுக்க எதிரி வேலை செய்கிறான். அவன் உங்களை மிகவும் பிஸியாக வைத்திருக்க முயல்கிறான். உங்கள் போன் அலாரத்திலிருந்து இரவு தூங்க செல்லும் நேரம் வரை சத்தமான உலகில் நீங்கள் சிக்கியுள்ளீர்கள். 1 ராஜாக்கள் 19:12 கூறுவது போல, கடவுள் காற்றிலோ பூகம்பத்திலோ நெருப்பிலோ இல்லை, மெல்லிய சத்தத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் சத்தத்துடன் போட்டியிட மாட்டார். எதிரி பயன்படுத்தும் முதல் பொறி மத ரீதியான பிஸியான வேலைகள், ரிலிஜியஸ் பிசினஸ். இதுவே மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் இது தேவாலய, அதாவது திருச்சபையின் செயல்பாடுகளையே திசை திருப்பலாக பயன்படுத்துகிறது. ஜபக்குழுக்களில் இருக்கலாம், ஆனால் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியோடு உண்மையாக ஐக்கியம் இல்லாமலேயே இருக்க முடியும். நாம் ஜபக்குழுக்களில் கலந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியோடு உண்மையான ஐக்கியம் இல்லாமலேயே ஊழியங்கள் செய்யலாம், ஜபத்தில் கலந்து கொள்ளலாம், உபவாசிக்கலாம். செயல்பாடு என்பது ஐக்கியம் அல்ல. ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்பது இஸ் நாட் இன் ஃபெலோஷிப். ஊழியம் செய்வது என்பது தேவனோடு அமர்ந்திருப்பதற்கு சமம் அல்ல. நாம் ஊழியம் செய்வது என்பது தேவனோடு அமர்ந்து இருப்பதற்கு சமம் அல்ல. தேவனுக்காக காரியங்களை செய்வதும் தேவனோடு இருப்பதும் முற்றிலும் 2 வேறுபட்ட அனுபவங்கள். தேவனுக்காக அவருடைய பணியை செய்வதும் தேவனோடு இருப்பதும் முற்றிலும் 2 வேறுபட்ட அனுபவங்கள். உங்கள் முழு கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முதல் நிலையிலேயே செலவழிக்கும்படி எதிரி அனுமதிப்பதில் திருப்தியாக இருக்கிறான். உங்கள் முழு கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முதல் நிலையிலேயே, அதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலேயே எதிரி அனுமதிப்பதில் திருப்தியாக இருக்கிறான். 2வது நிலையை நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்காதபடி அவன் தடுக்கிறான். டேனியேல் என்ற ஒரு மனிதரை பற்றி உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் அவரை சந்தித்த போது அவருக்கு 28 வயது. 5 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருந்தார். மிகுந்த ஆர்வமும் திறமையும் கொண்டவர். அவர் ஒரு நகரத்தில் ஒரு சிறிய சபையை நிறுவி இருந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கித்தார்.
வார நடுவில் வேதாகம படிப்பு நடத்தினார், பைபிள் ஸ்டடி. மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளை சந்தித்தார், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி. தம்பதிகளுக்கு ஆலோசனை வழங்கினார், கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. இளைஞரை வழி நடத்தினார், யூத் மினிஸ்ட்ரி. வெளிப்படையாக பார்க்கும்போது எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் என்னிடம் முற்றிலும் வெறுமையாக வந்தார். அவர் பின்வாங்கியவர் அல்ல, பாவத்தில் விழுந்தவர் அல்ல, தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை இழந்தவர் அல்ல, வேதாகமத்தின் சத்தியத்தை சங்கீகித்தவரும் அல்ல. ஆனால் அவருக்குள் ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம், அது அவரையே பயமுறுத்தியது. அவர் என்னிடம், ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிரசனத்தை பற்றி நான் பிரசங்கிக்கிறேன், ஆனால் நானே கடைசியாக தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தது எப்போது என்று எனக்கு நினைவில்லை என்றார். தேவனை பற்றிய காரியங்களை செய்வதில் அவர் மிகவும் பிஸியாக இருந்ததால் தேவனோடு இருப்பதை நிறுத்திவிட்டார். தேவனை பற்றிய காரியங்களை செய்வதில் அவர் மிகவும் பிஸியாக இருந்ததால் தேவனோடு இருப்பதை நிறுத்திவிட்டார். இது ஒழுக்க குறைபாடு அல்ல, இது குணக்குறைபாடும் அல்ல. எதிரி உருவாக்கிய முதல் கண்ணி, துல்லியமாக செயல்படுவதுதான் இது. இரண்டாவது கண்ணி ஆவிக்குரிய ஒப்பீட்டின் கண்ணி. உங்களுடைய தொடர்பு பலவீனமாக உணரப்படும் போது, உங்கள் உள்ளான மனிதன் வளர்ச்சி அடையாத போது எதிரி உங்களுக்கு ஒரு எளிதான கதையை சொல்கிறான். உங்களுடைய தொடர்பு, தேவனுடனான உங்களுடைய தொடர்பு பலவீனமாக உணரப்படும் போது, உங்கள் உள்ளான மனிதன் தேவனோடு இணைந்து வளர்ச்சி அடையாத போது, தேவ வசனத்தால் நிறைந்து வளர்ச்சி அடையாத போது எதிரி உங்களுக்கு எளிதான கதையை சொல்கிறான். வேறு ஒருவருக்கு உன்னை விட அதிக விசுவாசம் இருக்கிறது தெரியுமா? வேறு ஒருவர் தேவனுடைய சத்தத்தை உன்னை விட தெளிவாக கேட்கிறார் தெரியுமா? வேறு ஒருவருக்கு பிறப்பிலேயே உனக்கு வழங்கப்படாத ஒரு வரம் இருக்கிறது தெரியுமா என்று சொல்லுவான். அப்போது உங்களுக்குள் ஏற்கனவே இருப்பதை வளர்ப்பதற்காக உள்ளே திரும்புவதற்கு பதிலாக, அப்போது உங்களுக்குள் ஏற்கனவே தேவன் கொடுத்த வரத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் உள்ளே, அதாவது ஆவி மனுஷனை அவனுக்குள்ளே சென்று அவனை சீர் செய்வதற்கு பதிலாக உங்களுக்கான அளவுகோலாக ஒருபோதும் கொடுக்கப்படாத ஒரு தரத்தோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க தொடங்குகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு சீர்பட்டு பலப்படுவதற்கு பதிலாக வெளி இருக்கின்ற வேறொரு ஊழியரோடு, ஊழிய ஸ்தாபனத்தோடு, ஊழிய தலைவரோடு ஒப்பிட்டு பார்க்க தொடங்குகிறீர்கள். 1 யோவான் 4:4 இவ்விதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:4 இப்படி சொல்லவில்லை. அதாவது எப்படி? அவர்களுக்கு இருப்பவர் பெரியவர். அதாவது உங்கள் பகுதியிலே ஊழியம் செய்கிற வேறு ஒரு ஊழியர், அவர்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று அது சொல்லவில்லை. உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று தான் கூறுகிறது. உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அதே ஆவியானவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய ஆவியானவர், அதே ஆவியானவர் தான் பிரபஞ்சம் தோன்றும்படி வார்த்தையை பேசியவர். நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? இந்த அகில உலகம் தோன்றும்படி வார்த்தையை பேசிய அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் யார் என்பதற்கோ நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதற்கோ ஏற்ப அவர் தம்முடைய குறைவான பதிப்பை உங்களுக்கு கொடுக்கவில்லை. அதாவது நீங்கள் யார், உங்களுடைய பின்புலம் என்ன, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த நபரை சேர்ந்தவர்கள், எந்த ஆட்களை சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஏற்ப அவர் தம்முடைய குறைவான ஒரு பதிப்பை உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒப்பீடு என்பது உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் வெளியே பார்த்து கொண்டே இருக்கும்படி செய்யும் ஒரு எதிரியின் தந்திரம். கம்பேரிசன், ஒப்பீடு என்பது உங்களுக்கு தேவையான அனைத்தும் ஏற்கனவே தேவன் உங்கள் ஆவிக்குள் வைத்திருக்கும் பொழுது நீங்களோ வெளியே பார்த்து கொண்டே இருக்கும்படி எதிரி செய்யும் ஒரு மிகப்பெரிய தந்திரம். 3வது கண்ணி, ஏற்கனவே குவிந்த தோல்களின் கண்ணி. இது மிகவும் தனிப்பட்ட கண்ணி. ட்ராப், த தேர்ட் ட்ராப். நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஒருவேளை தினமும் காலையில் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கலாம். 3 வாரங்கள் செய்துவிட்டு அந்த பழக்கம் நின்று போயிருக்கலாம்.
ஒருவேளை தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் தூங்கிவிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் ஆவியில் ஜெபித்திருக்கலாம், பின்னர் அதை நிறுத்திவிட்டிருக்கலாம். ஏன் நிறுத்தினீர்கள் என்பது கூட உங்களுக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். இப்போது தினசரி ஆவிக்குரிய பழக்கங்களை பற்றி பேசும்போதெல்லாம் உங்களுக்குள் ஏதோ ஒன்று அமைதியாக பின்வாங்குகிறது. அது வெளிப்படையான கலகம் அல்ல, அமைதியான தயக்கம். உங்களுக்குள் ஒரு குரல் மெதுவாக சொல்கிறது, இதற்கு முன்பே நீ முயற்சி செய்து விட்டாய். இப்பொழுது நீ செய்ய நினைக்கிற எல்லாவற்றையும் ஏற்கனவே நீ செய்து விட்டாய். உங்களுடைய கடந்த கால சீரற்ற வாழ்க்கையை எதிரி ஆதாரமாக பயன்படுத்துகிறான். இந்த தொடர்பு உனக்கு கிடைக்காது, மற்றவர்களால் இதை உருவாக்க முடியும், ஆனால் உன்னால் முடியாது என்று அவன் நம்ப செய்கிறான். இப்படிப்பட்ட கண்ணியில் தான் லட்சக்கணக்கான ஊழியர்கள் சிக்கி உள்ளனர். மற்றவர்களால் செய்ய முடிகிறது, உன்னால் முடியாது. மற்றவர்களுக்கு அந்த கிருபை இருக்கிறது, அந்த தகுதி இருக்கிறது, அந்த வரம் இருக்குது, உன்னால் முடியாது. நீ ஏற்கனவே இதெல்லாம் செய்து தோல்வி அடைந்தவன் என்ற மிகப்பெரிய தவறான எண்ணத்தை சத்துரு அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நம்ப வைத்திருக்கிறான். நீ மிகவும் கவன சிதறல் உள்ளவன், நீ ஒழுக்கம் இல்லாதவன், நீ மிகவும் தூரமாக சென்று விட்டாய். எனவே இந்த தினசரி ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னில் ஒருபோதும் வேரூன்றாது. அந்த குரல் ஒரு பொய். ரோமர் 8:1 அந்த பொய்யை முற்றிலும் வெளிப்படுத்துகிறது. ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 இவ்விதம் சொல்லுகிறது, கிறிஸ்து அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து மன்னிக்கவும். ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நேற்று நீங்கள் செய்த தோல்வியுற்ற முயற்சிகளுக்காக ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் அமைதியாக இருந்த காலங்களுக்காக தண்டனை இல்லை. மீண்டும் தேவனோடு தொடர்பு கொள்ள எந்த காத்திருப்பு காலமும் தேவையில்லை. நீங்கள் உள்ளே திரும்பும் அந்த நிமிடமே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அந்த தொடர்பு மீண்டும் தொடங்குகிறது. நீங்கள் உள்ளே திரும்பும், அதாவது உங்க ஆவிக்குள்ளான மனிதனுக்குள்ளே திரும்பும் அந்த நிமிடமே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அந்த தொடர்பு மீண்டும் தொடங்குகிறது. எதிரியால் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் அவனுக்கு ஒரு தேவை இல்லை. எதிரியால் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடம் எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் அவனுக்கு அது தேவையில்லை. நீங்கள் உள்ளே திரும்பி உங்கள் உள்ளான மனிதன், அதாவது ஆவி மனிதன், அவனுக்குள்ளே திரும்பி அங்கே உங்களுக்காக காத்திருப்பதை கண்டுபிடிக்க போதுமான நேரம் கிடைக்காதபடி உங்களை மிகவும் பிஸியாகவும் மிகவும் கவனச்சிதறலுடனும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாகவும் குற்ற உணர்ச்சியால் சுமத்தப்பட்டவர்களாகவும் வைத்திருப்பதே அவனுக்கு போதுமானது. இப்போது அந்த தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பல ஆண்டுகளாக எதிரி தடுக்க முயன்ற ஒன்றை இப்போது நீங்கள் கட்டி எழுப்ப தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் 5 பழக்கங்கள் உங்களை கட்டி எழுப்பும். இந்த 5 பழக்கங்கள் ஒவ்வொன்றும் தினமும் உள்ளே திரும்புவதற்கான ஒரு குறிப்பிட்ட நடைமுறை செயலாகும். ஒவ்வொன்றும் பெரும்பாலான விசுவாசிகள் ஒருபோதும் உருவாக்காத அந்த தொடர்பை உருவாக்கும் ஒரு வழியாகும். இந்த ஒவ்வொன்றும் முந்தையதின் மீது கட்டப்பட்டு காலப்போக்கில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பெருகும். அப்போது ஒரு காலத்தில் கிரேஸை போல, அந்த டேனியலை போல வெறுமையில் என்ற விசுவாசி முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை உணரத் தொடங்குவார். வெறும் நம்பிக்கை அல்ல, வெறும் உற்சாகம் அல்ல, உண்மையான தேவனுடைய வல்லமை, உண்மையாகவே உள்ள வாசம் பண்ணுகிறவரால் கட்டி எழுப்பப்பட்டு வளர்க்கப்பட்டு தொடர்ந்து தொடர்பில் வைக்கப்பட்ட உள்ளான மனிதனின் வழியாக செயல்படுவதை அனுபவிப்பீர்கள். அதுதான் அடுத்து வரப்போகிறது. இப்போது பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் ஒரு ஆவி, உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. நீங்கள் ஒரு சரீரத்தில் வாழ்கிறீர்கள். நீங்கள் உள்ளே திரும்பி செல்லாதபடி எதிரி என்ன செய்கிறான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். தேவன் ஏற்கனவே உங்களுக்குள் வைத்திருக்கிற வல்லமை அங்கேயே இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டீர்கள். முழுமையாக கொடுக்கப்பட்டதாகவும் முழுமையாக உண்மையானதாகவும் அது மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிக்குள் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு அணுகுவது என்ற அந்த ஆவிக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இப்போது கேள்வி, எப்படி? சத்தியத்தை தன் மனதில் அறிந்திருக்கும் ஒரு விசுவாசியிடமிருந்து உண்மையில் உள்ளிருந்து வெளியே வாழும் ஒரு விசுவாசியாக எப்படி மாறுவது? பல ஆண்டுகளாக இருந்து வந்த வெளியிலிருந்து உள்ளே
அதாவது வெளியே காணக்கூடிய, தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய விஷயங்களால் மனிதன் நடத்தப்படுவது. வெளியே வாழும் ஒரு விசுவாசியாக எப்படி மாறுவது? உண்மையில் உள்ளிருந்து வெளியே வாழும் ஒரு விசுவாசியாக எப்படி மாறுவது? பல ஆண்டுகளாக இருந்து வந்த வெளியிலிருந்து உள்ளே வாழும் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றி தேவன் ஏற்கனவே உங்களுக்குள் வைத்திருப்பதனை செயல்படுத்தும் அந்த தொடர்பை எவ்வாறு கட்டி எழுப்புவது? பதில் ஐக்கியம். பரிசுத்த ஆவியானவரோடு தினசரி திட்டமிட்ட தொடர்ச்சியான பழக்கமாகிய ஐக்கியம். இது நெருக்கடியான நேரத்தில் மட்டும் செய்யும் ஜெபம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மட்டும் அல்ல. மறைந்திருக்கும் இருதயத்தின் மனிதனிடம் தினமும் உள்ளே திரும்பி 5 குறிப்பிட்ட பழக்கங்களின் மூலம் அந்த தொடர்பை கட்டி எழுப்புவதே இது. காலப்போக்கில் அந்த 5 பழக்கங்களும் ஒன்றின் மீது ஒன்று கட்டப்பட்டு வலிமை பெறுகின்றன. அந்த 5 பழக்கங்கள் என்ன என்பதை பின்வரும் நாளில் நாம் பார்ப்போம். ஊழியர்களே, முக்கியமாக இளம் ஊழியர்களுக்கு, தோல்வியில் துவண்டிருக்கின்ற ஊழியர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு கட்டுரை. படித்ததில் பிடித்தது, படித்ததில் என்னை மாற்றியது என்பதின் தலைப்பிலே இதை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நேரம் கிடைக்கும் பொழுது கேளுங்கள். அந்த 5 காரியங்கள், பழக்கங்கள் என்ன என்பதை பின்வரும் நாட்களே பார்ப்போம். நன்றி.